இங்க பாத்தீங்கன்னா அப்பாவும் பொண்ணும் 2 பேரும் பாத்தீங்கன்னா அங்க இருக்க வீட்டுகள்ல அழுக்கு துணிகளை வாங்கி துவைச்சு கொடுத்து அதுல வர வருமானத்துல அப்பாவும் பொண்ணும் வாழ்ந்து வராங்க. அப்படியே ஒரு வீட்டுல வந்து அந்த அப்பா பாத்தீங்கன்னா அழுக்கு துணிகளை வாங்குறதுக்காக அந்த அந்த வீட்டுல இருக்க அந்த அம்மா வந்து அக்கா அக்கான்னு கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடும் போது அந்த அம்மா வெளியே வந்து கேக்குறாங்க, யாரு யாருக்குடா அக்கா, எங்க வந்து யாரை எப்படி கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு ஆளையும் மூஞ்சையும் பாரு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா கேக்குறாங்க, உனக்கு என்ன வேணும்? அப்ப அந்த அப்பா சொல்றாரு, உங்ககிட்ட அழுக்கு துணி இருந்தா தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, அந்த இருக்கு எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அதுக்கப்புறமா அந்த அப்பா அந்த அழுக்கு துணிகளை எடுத்துக்கிட்டு போய் துவைக்க கொண்டு போறாரு. அப்படியே அந்த உடுப்பை துவைச்சு அந்த வீட்டுக்கு கொண்டு வராரு. வந்து அந்த அம்மாவை கூப்பிடுறாரு. அப்ப அந்த அம்மா வந்து சொல்றாங்க, இந்த பக்கமா ஓரமா அந்த வெளியில வெயி அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு உள்ள போயிட்டு என்ன பண்றாங்கன்னா கொஞ்சமா அரிசியை கொண்டுகிட்டு வந்து அந்த அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. அந்த அப்பாவை அந்த அரிசியை வாங்கிக்கிட்டு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புறாரு. இப்படியே அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அந்த அப்பா பக்கத்து வீட்டுல போயிட்டு கொஞ்சம் சாப்பாடு தாங்கன்னு கேட்கிறாரு. அப்ப அங்க இருந்த ஒரு பாட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மா கிட்ட போயிட்டு அந்த அப்பா சாப்பாடு கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, காலையிலேயே சட்டியை தூக்கிட்டு வந்துட்டா இங்க சாப்பாடும் இல்லை ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாவை வந்து விரட்டி விடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பாட்டி கொடுத்து அந்த கொஞ்சம் சாப்பாடை வந்து அவரோட பொண்ணுக்கு வந்து ஊட்டி விடுறாரு. அப்ப அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட கேட்கிறா, ஏன்பா எங்களை எல்லாருமே திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்படி கேட்கும்போது அந்த அப்பா வந்து சொல்றாரு, அவங்க எல்லாம் பெரியவங்கம்மா, நாங்க வந்து அழுக்கு துணிகளை துவைச்சு கொடுக்குறவங்க தானே, அதை நம்மள அப்படித்தான் திட்டுவாங்க, அதெல்லாம் நம்ம காதுல போட்டுக்கிற கூட கண்டுக்கிறவும் கூட அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாதப்பா, பெரிய ஆளாகி படிச்சு உன்னை வந்து பத்திரமா பாத்துக்கிருவேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டது அந்த அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு.